Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Prestige presents dining table with Rajeshwari. Hi, hello, வணக்கம். நான் உங்க ராஜேஸ்வரி. Prestige present dining table co-sponsored by Milk Mist. இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா crispy chicken strips. தேவையான ingredients பார்க்கலாம் வாங்க. ஸ்பைசி ஃப்ரைடு சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன், மிளகுத்தூள், கார்ன்ஃப்ளவர், சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், உப்பு, சாட் மசாலா, சோயா சாஸ், எண்ணெய், முட்டை, இஞ்சி பூண்டு விழுது, யோகர்ட், கார்ன் சிப்ஸ். தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா வாங்க. ஸோ சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். ஸோ அதுக்கான ப்ராசஸை பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் வந்து நான் யோகர்ட் எடுத்திருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற யோகர்ட் வந்து மில்க் மிஸ்ட். ரொம்ப டேஸ்டியான யோகர்ட், என்னோடய ஃபேவரட்டான யோகர்ட். இது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், போதும். இப்போது சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம், இது போதும். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம், தனியா பவுடர் இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். ஸோ சாட் மசாலா எடுத்திருக்கேன், இது கொஞ்சம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா எடுத்திருக்கேன், இதுவும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம், போதும். கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துடலாம். நான் வந்துட்டு ரெட் சில்லி பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். 1 2 3 4. அடுத்து வந்துட்டு கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன், அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. சிக்கன் வந்துட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிறிஸ்பி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் சிக்கன் வந்து இந்த மாதிரி பிரெஸ்ட் பீஸ் இருக்கும்ல, ஸோ அது கடையில் கேட்டு வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த சிக்கன் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 400 கிராம் போல் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். எடுத்து ஓரமாக வச்சுட்டு எக்கு உடச்சி ஊற்றி சிக்கனுக்கு தேவையான மசாலா எல்லாமே இதில் போட்டு கலந்துடலாம். இப்போயே உடச்சி ஊற்றிக்கலாம். நார்மலாக சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65 அந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடித்து போயிருக்கும் எல்லாருக்குமே. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு எக்கும் எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பர், கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து எல்லாம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா ஊறிட்டுருக்கு. சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு பீஸா எடுத்து இதில் டிக் பண்ணி அண்ட் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் பெரட்டி தான் நம்ம வந்துட்டு ஒரு சிக்கனாக எடுத்து பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை வந்து இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு கார்ன் வந்துட்டு கொஞ்சமாக உடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கார்ன் எடுத்திருக்கேன், தேவையான அளவுக்கு கார்ன் எடுத்துக்கலாம். இது போதும். இந்த கார்ன் வந்து கையிலே உடச்சி விட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்தால் போதும்.
ஆல்ரெடி வந்து ஊற வச்சுருக்க சிக்கன் எடுத்து ஒரு பீஸா இந்த எக்கில் டிக் பண்ணி கார்னில் பெரட்டி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி அழகாக பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் எல்லாமே எக்கில் டிக் பண்ணி அப்புறம் இந்த கார்ன் எல்லாத்தையுமே பெரட்டி வச்சாச்சு. ஸோ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது கடாய் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். பாத்திரம் வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாம். ஸோ இந்த சிக்கனை எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா டேஸ்டியான கிறிஸ்பி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி ஆகிடும். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சிக்கன் எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுருக்கலாம். இப்போவே எடுத்தோன்னா அதில் இருக்கிறது எல்லாமே உடஞ்சி போயிடும். 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் பொறுமையாக திருப்பி விடுவோம். ஸோ இந்த பக்கம் திருப்பி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். சிக்கன் 65, சில்லி சிக்கனில் வந்து நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் சாப்பிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாள் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. குக் ஆகிடுச்சு. இந்த பக்கம் திருப்பி விடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியான ரெசிபீஸ் தான் இது எல்லாமே. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. பிளேட்டில் மாற்றிடலாம். வாவ், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கிறிஸ்பி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தாங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஸ்வரி. பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள் கோ ஸ்பான்சர் பை மில்கி மிஸ்ட். பாய்.